நான் எஸ்டி பிளாக்கு. என் பேர் உஷா ராணி. எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை. நான் பிறந்து வளர்ந்ததோ எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிந்தோ அதே வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்போவுமே பிறந்து வளர்ந்து படித்து நாங்கள் அதே வீட்டில் தான் நாங்கள் ஆயா தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறோம். அந்த வீட்டில் பக்கத்தில் எக்ஸ்எம்சி செல்வகுமார் அவங்க ஃபேமிலி என்னை கல் போட்டாங்க. பேக் சைடு டோரை திறக்காது என்னை அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் என்னை அடித்து என்னை என் வயிற்று மேலெல்லாம் குத்தி எனக்கு அருமையெல்லாம் மேலே ஏறிட்டு இருந்துச்சு. நான் ஒரு அன்மேரிடு. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என்னை அவ்வளோ அடி அடிச்சு உன்னை துண்டு துண்டாக வெட்டுறேன்டி, உன்னை கேஸ் போட்டு இருக்கிற அதே மாதிரி நானும் சிவில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பாது டாக்குமெண்ட்டு 28 டாக்குமெண்ட்டுக்கு மேலேயும் நான் கோர்ட்டில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் சார்கிட்ட. 5 வருஷமாக இந்த கேஸு போயின்னு இருக்குது. எந்த இதுவுமே அவங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு கோர்ட்டுக்கு எதுவுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் போட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு கிரிமினல் கேஸும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி என்னை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கேஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. டிஓஎஸ்பிக்கு எஸ்ஐக்கு எல்லா இடத்துலையும் போனேன், என்னை துரத்துறாங்கோ. ஐஜிக்கிட்டையும் போனேன், என்னை துரத்துறாங்கோ. துரத்தி அங்கேருந்து எனக்கு நியாயமே கிடைக்கல. திரும்பி வீடு காலி பண்ணு போடி, எனக்கு டிபார்ட்மெண்ட்டு சப்போர்ட் இது, எம்எல்ஏ சப்போர்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 5 வருஷமாக எனக்கு பாதுகாப்பும் இல்லை. அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் நான் ஒரு அன்மேரிடுன்னு பார்க்காத என்னை அவங்க அம்மா செருப்பில் அடித்தாங்க. கர்லின்னு அவங்க பேர். என்னை செருப்பில் அடித்து என்னை தகாத வார்த்தையில் என்னை பேசினாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அன்மேரிடு அவங்களும். அந்த தங்கச்சிக்காக நான் இருக்கேன். எனக்கு வேறு வழி தெரியல. அவங்க என்னை கேஸு போட்டு நீ கேஸில் ஜெயித்தாலும் ஜெயிக்காக்காட்டையும் உன்னை வெட்டி போடுறது தான்ட்டு அவன் கூட இருக்கிறவங்களை எல்லாரையும் சேர்த்துக்கின்னு என்னை துரத்தின்னு வர்றது, ஃபாலோ பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறமா எங்கள் வீட்டு ஃபோட்டோ பிடிச்சின்னு போகிறது. என்ன போலீஸ் ஸ்டேஷனுமா எந்த உரிகம் போலீஸு. உரிகம் எஸ்ஐ என்ன சொல்கிறாங்க? உரிகம் எஸ்ஐ ஏன் அவங்க மேலே அப்பப்போ நீ கேஸ் கொடுக்குற, நீ அவங்க மேலே போட்டுக்கிற கேஸெல்லாம் வாபஸ் வாங்கினே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணாவையும் என்னையும் அடித்து ரத்தம் ஊற்றி ஆல்ரெடி நாங்கள் சிவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம். அப்போது எம்எல்ஏ மேடம் வந்தாங்க. நாங்கள் போயிட்டு சொன்னோம், நானும் எங்கள் அண்ணாவும் என்னை செல்வகுமார் தகாத வார்த்தையில் பேசி என்னை அடித்து நானும் எங்கள் அண்ணனும் அட்மிட் ஆகிருக்கோம் மேடம் சொன்னோம். அவங்க எந்த இதுவுமே இது வரைக்கும் எனக்கு எடுத்துக்கல. உரிகம் எஸ்ஐ நீ எங்கன்னா போ, ಎಂಗನ ಪೋ ನೀ ಎಲ್ಲಿಯಾದರೂ ಹೋಗು, ನನ್ನ ಹತ್ರ ಬರಬೇಕು ನೀವು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கே போனாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உரிகம் எஸ்ஐ. அதுக்கப்புறமா என் மேலே ஃபால்ஸ் கேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் எங்கள் அண்ணாவும் அட்மிட் ஆனதுக்கு தெரிஞ்சோம். எங்களது எடுக்கவே இல்லை. நாங்கள் போய் எஸ்பி கிட்ட கொடுத்தோம், அப்புறமா டிஒஎஸ்பி கிட்ட கொடுத்தோம். அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 13 நாள் விட்டு செல்வகுமார் அவங்க வீட்டு கேஸை ஃபால்ஸ் கேஸ் பண்ணி என்னை கோர்ட்டில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உரிகம் எஸ்ஐ. இப்போ உனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணுமா? அவனுக்கு இதே மாதிரி செல்வகுமார் பண்ணின்னு அவங்க ஃபேமிலி எல்லாம் மொத்த பேரும் என்னை துரத்துறது, அடிக்கிறது. நான் ஒரு அன்மேரிடு. எனக்கு வேறு வழி தெரியல. இதுக்கு மேலே என் மேலே கை வச்சாலும் என்னை அடித்தாலும் நான் சூசைட் பண்ணி செத்துக்குவேன். டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு ஒரு காரணம். அவனே சொல்கிறான், டிபார்ட்மெண்ட்டு ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, டிபார்ட்மெண்ட்டு ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ ಅಂತಾರೆ அப்படின்னு சொல்கிறான். எம்எல்ஏவும் என்கிட்ட இருக்கிறாங்க. நீ எங்கே போறியோ போடின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே. நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தோ என்னை துரத்தின்னு வர்றது, ஆளுங்களை விட்டு ஃபாலோ பண்ணுறது, இப்படியே பண்ணின்னுக்கிறாங்க. மீடியா கிட்டே நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வாங்கி கொடுங்க. ஏரியாவில் அவங்க ஃபேமிலினா எல்லாமே பயப்படுறாங்க. எவ்வளோ பொண்ணுங்க பாதிக்கப்பட்டு இருக்குது அவனால். அதே போல் எல்லாமே சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க. நான் ஒரு அன்மேரிடு. என் மேலே போயிட்டு வீடாக சைன் வாங்குறது, இப்படி பண்ணி என்னை அவமானப்படுத்துகிறான்.
நானும் ஒரு அன்மேரிடுங்க சார். எனக்கு நீங்கள் ப்ரெஸ் மூலியமாகவும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.